சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம் சார். தமிழ்நாட்டினுடைய கவர்னர் திரு ரவீந்திர நாராயண ரவி அவர்களை மேற்கு வங்கத்திற்கு மாற்றியிருக்கிறார்கள். தமிழ்நாடு கவர்னராக கேரளாவில் இருக்கிறவர்கள் அடிஷ்னல் சார்ஜ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ முதல்ல RN ரவி அவர்கள் பலமுறை முதலமைச்சர் சொன்னது தான், எங்களுக்கு அவர் கட்டாயம் இருக்கணும், இங்கேயே தொடரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரு ஸ்டார் கேம்பெயினருங்கிற மாதிரிலாம் பேசியவர் இந்த நேரம் மாற்றம் அப்படிங்கிறது வழக்கமாக தேர்தலுக்கு முன்பாக எஸ்பிஸோ டிஜிபிஸோ இல்லை இப்படி அதிகாரிகள் மாற்றம் எதிர்பார்க்கப்படும். கவர்னர் ஷஃபில் அன்யூஷுவலாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க உங்கள் பார்வை சார்? மாநில அளவில் மாநில அரசுகள் தான் வந்து எஸ்பிஸ் டிஜிஸ் கலெக்டர்ஸை மாற்றுவாங்க, டிஐஜிஸை. மத்திய அரசு தேர்தலுக்கு முன்பாக சாதாரணமாக கவர்னர்ஸை மாற்றுறதுன்றது வந்து அவ்வளோ சுலபமாக பண்ணது கிடையாது. இப்போ வழக்கமாக ஆளுநர்கள் இப்படி மாற்றம் என்பது சாதாரணமாக நடக்கிறது கிடையாது. இந்த முறை நடந்திருக்குது. அது இன்ட்ரெஸ்டிங்லி இப்போ வந்து ரவியை வந்து தமிழ்நாட்டிலேருந்து RN ரவியை மேற்கு வங்கத்துக்கு மாற்றுறது வந்து மம்தா பானர்ஜிக்கு செக்கு, மம்தா பானர்ஜிக்கு பனிஷ்மெண்ட்டு, மம்தா பானர்ஜிக்கு சாபம், சந்தேகமே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு அது ரிலீஃபான போது கன்க்ளூட் பண்ண முடியல. அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு மோடி ரிலீஃப் கொடுக்குறாருன்னா டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் அண்டர்ஹேண்ட் டீலிங் இருக்கான்ற கேள்வி எழுவது இயல்பானது. ஏன்னா ஏற்கனவே அந்த சந்தேகம் வந்து பல தரப்பினரிடமும் எழுந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி இந்த முறை ஹார்ட் பார்கெனிங் பண்ணது. 40 சீட்டு, முதல்ல 71 சீட்டு, அப்புறம் 41 சீட்டு, அதிகாரத்தில் பங்கு, 2 ராஜ்யசபா, லோக்கல் பாடியில் 25%லாம் ஏகப்பட்ட கதையை அளந்துட்டு கடைசியில் 3 சீட்டை வாங்கிட்டு ஒரு ராஜ்யசபாவோட சைலண்ட்டாக அடக்கி வாசித்தாங்க. ஆனால் அவங்க கிளப்பின அந்த சூடுன்றது வந்து ஓரளவுக்கு வந்து கூட்டணி நிலைக்குமா நிலைக்காதா என்ற சந்தேகத்தை கிளப்பியது. அப்பொழுது சொல்லப்பட்ட காரணங்களில் ஒன்று, இது நம்பர்ஸ் கேம் கிடையாது. டிஎம்கேக்கு பிஜேபியோட ஏதோ ஒரு அண்டர்ஹேண்ட் டீலிங் இருக்குது. அது போஸ்ட் 26 எலெக்ஷன்ஸில் டிஎம்கே பிஜேபியோட சாஃப்டாக போயிடும், அலையன்ஸ் போக மாட்டான், சாஃப்டாக போயிடுவாங்க. அதை சென்ஸ் பண்ணி தான் ராகுல் காந்தி வந்து ஹார்டாக பார்கெயின் பண்ணுறாரு. தெர் இஸ் அ ஸ்கூல் ஆஃப் தாட். ரிலையபிள் இல்லை. ஆமாம், தெர் இஸ் ஆமாம், இவங்களோட ஆன்டி பிஜேபி டைரேட்ஸ் வந்து ஹவ் கம் டவுன் அப்படின்றது ஒரு பெர்செப்ஷன், அது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். நான் RN ரவி வந்து எவ்வளோ தூரம் ஒரு ஆன்டி டெமோக்ராட்டிக் அன்டெமோக்ராட்டிக் ஸ்டேட் ரைட்ஸ்க்கு எதிரானவர், மோடி சொல்கிறது அப்படியே சிரமம் கொண்டு செஞ்சார். அவரோட டென்யூரில் வந்து 4 கவர்னர் அட்ரஸ் பிரச்சனையோடு முடிஞ்சுது, கடைசி அட்ரஸ் உட்பட. அவர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இஸ் அ தான் இன் த ஃப்ளஷ். என்ன தான் வந்து அவர் எங்களுக்கு இங்கேயே இருக்கணும், அப்போ தான் ஓட்டு வரும்னு திமுக வந்து ஒரு பாஸ்டரிங்க, ஒரு தைரியமான முகத்தை காமிச்சாங்கன்னாலும் உள்ளுக்குள்ளே ரவி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி தான். இன்றைக்கி ரவியை மாற்றுறாங்கன்றது மமதாக்கு சாபக்கேடு, மமதாக்கு வந்து குடைச்சல் கொடுக்குறாங்க, மமதாக்கு வந்து ட்ரபிள் கொடுக்குறாங்கன்றது எந்த அளவு உண்மையோ அந்த அளவுக்கு திமுகவுக்கு ரிலீஃப்ன்றதும் உண்மை. அப்போ ரவியை தமிழ்நாட்டிலேருந்து மாற்றுறாங்கன்னா ஒரு ஃபுல் டைம் கவர்னரை போடாமல் அடிஷ்னல் கவர்னர் ஏன் போட்டிருக்காங்க? கேரளா கவர்னர் அவரும் ட்ரபிள் மேக்கர் தான். அந்த ட்ரபிள் மேக்கரை இங்கே அடிஷ்னல் சார்ஜாக போட்டிருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் ஜியாகிரபிக்கல் ப்ராக்சிமிட்டி இருக்கணும், அது கரெக்டு. அது ஆந்திரா கவர்னர் போட்டுக்கலாம், கர்நாடகா கவர்னர் போட்டுக்கலாம், தெலுங்கானா கவர்னர் போட்டுக்கலாம். 2 எலெக்ஷனுக்கு போகிற ஸ்டேட்டில் நீ வந்து ஒரு கவர்னர், அதுவும் ட்ரபிள் மேக்கரை இன்னொரு அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்டில் கவர்னர் இங்கே போடுறதுனால, அட்ஜாயினிங் ஸ்டேட் எல்லாமே அப்போசிஷன் ரூல்டு தான். அந்த ரவியை கேரளா கவர்னர் அடிஷ்னல் சார்ஜ் போடுறீங்கன்னா, இப்போ மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு புது கவர்னரை சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. பண்ணுறதுனா அதுக்கு முன்னாலே பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா மாடல் கோட் ஆஃப் கான்டக்டெல்லாம் இது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் மாடல் கோட் ஆஃப் கான்டக்டை லிஃப்ட் பண்ணுவாங்க. அப்போ அது வரைக்கும் 2 ஸ்டேட்டுக்கு எலெக்ஷனுக்கு போகிற 2 ஸ்டேட்டுக்கு ஒரே கவர்னர் அடிஷ்னல் சார்ஜாக இவரை வைக்கிறதுனா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு பல அர்த்தங்களை நம்ம வந்து யூகிக்க முடியுது. ஒன்று, அவரும் ட்ரபிள் கொடுப்பாரு டிஎம்கேக்கு. செகண்ட் ஆப்ஷன் வந்து டெஸ்டிங் ட்ரையல் பலூன். டிஎம்கே ப்ராப்பராக பிஹேவ் பண்ணுதா, பிஜேபியோட போஸ்ட் எலெக்ஷனில் வந்து பிஹேவ் பண்ணுதா, ஒழுங்காக இருப்பாங்களா? அப்படி இருந்தாங்கன்னா அவங்க விரும்பின கவர்னரை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பிஜேபியோட அவங்களுக்கு ஏதோ அக்ரிமெண்ட் வந்ததுன்னா அவங்களுக்கு விரும்பின கவர்னரை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா லெட் ஹிம் கண்டினியூ, இதே மாதிரி ஒரு ட்ரபிள் மேக்கர் கண்டினியூ பண்ணட்டும். இதே மாதிரி அந்த மணிப்பூர் கவர்னர் அஜய்குமார் பல்லான ஹோம் செக்ரட்டரி, அந்த ஹூ இஸ் அ வெரி டஃப் கை, அவரை கொண்டு வந்து போட போகிறாங்கன்னு ஹிந்துவில் எழுதியிருக்காங்க. பட் அது எந்த அளவு உண்மை நமக்கு தெரியாது. ஏன்னா அதாவது இப்படி ஒரு ஷஃப்லிங் பண்ணும்போது இன்னும் 10 நாளில் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வருது, 1 மாதத்தில் 1.5 மாதத்தில் எலெக்ஷன் வரக்கூடிய 2 ஸ்டேட்ஸுக்கு ஒரே கவர்னரை, அதுவும் ஏற்கனவே ஒரு ஸ்டேட்டில் கவர்னராக இருக்க ஒரு அடிஷ்னல் சார்ஜாக நீ போடுறன்னா, ரவியை வெஸ்ட் பெங்காலில் போட்டதோட நோக்கம் ரொம்ப டெலிபரேட்டாக தெரியுது. ஏன்னா வந்து மம்தா பானர்ஜி கடந்த 5 வருஷமாக ட்ரபிள் மேக்கர்ஸை தான் அங்கே கவர்னராக போட்டு
மம்தா பானர்ஜியை பாடப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க இத்தனைக்கும் ஹார்ட் லைனஸை தான் போட்டாங்க. தன்கரை போட்டாங்க, அடுத்து இப்போ போஸ், இப்போ 3ஆவதா ரவி. மம்தா பானர்ஜியை பாடாப்படுத்துகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரவியை போட்டு பாடாப்படுத்திட்டு நீங்கள் ரவியை லிஃப்ட் பண்ணிவிட்டு ஃபுல் டைமராக போடாமல் ஒரு அடிஷ்னல் இன்சார்ஜை கொடுத்தவர் டஃப் கை அவரும். பட் அதை ஏன் அடிஷ்னலாக கொடுத்துருக்க நீ? அப்போ அங்கே வந்து டிஎம்கேவோட ஏதாவது வந்து பெரிய அளவில் உங்களுக்கு அந்த எண்ணம் எழுவது இயல்பானது. எம்சிசி வந்த பிறகு அட்லீஸ்ட் ஒரு சூப்பர்வைசர் ரோலில் அந்த இடத்துல கவர்னர் இருக்கணும் இல்லை? கண்டிப்பாக இருக்கணும். எம்சிசி வந்த பிறகு ஒரு எலெக்ஷனுக்கு போகிற ஸ்டேட்டுக்கு நீ வந்து அடிஷ்னல் இன்சார்ஜ் கொடுக்க முடியாது. ஐ திங்க் அதுக்கு முன்னாடி போடுவாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்லி பாருங்கள், ஆர்என் ரவி அப்பாயிண்ட் பண்ணது எனக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு மம்தா பானர்ஜி இமீடியட்டாக ட்விட்டரில் போட்டாங்க. ஏன்னா அது கடந்த காலத்தில் உங்கள் ஜெயலலிதா அவர்கள் எழுப்பியதும் கூட நீங்கள் எனக்கு என்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறீங்களா இல்லை இன்ஃபார்ம் பண்ணுறீங்களான்னு ஒரு இஷ்யூ. ஆக்சுவலாக வந்து எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே இன்ஃபர்மேஷன் தான் கொடுப்பாங்க, ஒப்பீனியன் கன்சல்டேஷன் கிடையாது சாதாரணமாக. அது எப்போ வரும்னா பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இருந்தால் வரும். இப்போ கருணாநிதி திமுக தயவில் மோடி கவர்மெண்ட் இது மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இருந்தப்போ அப்போ கன்சல்ட் பண்ணாங்க. கன்சல்ட் இல்லை, கருணாநிதி தான் முடிவு எடுப்பார், அந்த கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்போ இவர்கிட்ட தான் வீட்டு அப்போ. பட் அதை தாண்டி எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, பொலிட்டிக்கலி ஆப்போனன்ட்ஸ்னால் ஹோம் மினிஸ்டர் ஃபோனில் சொல்லுவார். சில சமயம் அதுவும் சொல்ல மாட்டானுங்க, மினிஸ்ட்ரியிலேருந்து அதிகாரிகள் சொன்னது. ஆமாம், இப்போ நேற்று அமித்ஷாவே 2 பேர்கிட்டையும் பேசியிருக்காரு. 2 பேருமே அதை சொல்கிறாங்க. மமதா கிட்டையும் பேசியிருக்காரு, ஸ்டாலின் கிட்டையும் பேசியிருக்காரு. மமதா வந்து கண்டம் பண்ணுறாங்க. இத்தனைக்கும் போஸுக்கும் அவங்களுக்கும் பெரிய பிரச்சனை ஓடிச்சு. திடீர்னு போஸ் மேலே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பாசம் வந்துடுச்சு. எனவே அது பாலிட்டிக்ஸ் தான். அது அங்கே வந்து அவங்க ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே ஆர்என் ரவியை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அடிஷ்னல் இன்சார்ஜாக போட்டதை பற்றி ஸ்டாலின் வாயே திறக்கலை. வை சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் ஹஸ் நாட் ரியாக்டட் டு திஸ் மூவ்? அவர் இதை வெல்கம் பண்ணுறாரா அல்லது இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரா? அடிஷ்னல் சார்ஜ் போட்டது ரவியை ரிலீவ் பண்ணதை நான் எதிர்க்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அது பெரிய அது ரொம்ப எம்ப்ரேசிங்காக இருக்கும். பட் இப்போ போட்டிருக்க அடிஷ்னல் இன்சார்ஜ் வந்து ஸ்டாலினை கன்சல்ட் பண்ணி போட்டாங்களா அல்லது தட் வாஸ் கன்வேட் டு ஹிம்? அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் கன்வேடுனா ஏன் ஸ்டாலின் வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணலை? ஏன் ஸ்டாலின் வந்து அதை வந்து கண்டிக்கலை? இல்லை, ஒரு டிசென்ட்டை பதிவு பண்ணிருக்கோம்ல. இல்லை, சிம்பிள். வாஸ் ஸ்டாலின் இன்ஃபார்ம்ட் ஆர் கன்சல்டட்? எதுக்கு அடிஷ்னல் சார்ஜாக கேரளா கவர்னருக்கு தமிழ்நாடு கொடுக்குற முடிவுக்கு வாஸ் ஸ்டாலின் ஜஸ்ட் இன்ஃபார்ம்ட் ஆர் கன்சல்டட்? வெரி சிம்பிள் கொஸ்டின். மௌனத்திலிருந்து என்ன புரிஞ்சுக்க, அந்த மௌனத்தில் என்ன புரிஞ்சுக்கணும்னா இவங்க ஒத்துக்கிறாங்க அதை. பட் அதை ஏன் பதிவு பண்ணல அவங்க? சரி, மாநில சுயாட்சி பேசுகிறவங்க இந்த மூவை பற்றி வை த சீஃப் மினிஸ்டர் ஹஸ் நாட் ரியாக்டட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஹஸ் நாட் ரியாக்டட்? ஆப்வியஸ்லி இட் இஸ் அ சீஃப் மினிஸ்டர். மம்தா பானர்ஜி ரியாக்ட் பண்ணிட்டாங்க, ஸ்டாலின் ஏன் ரியாக்ட் பண்ணல? அந்த இடத்துல சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்னு நீங்கள் கேட்டிருந்துருக்கலாம். இப்போ இல்லைங்க, ஒரு ஃபுல் டைம் கவர்னர் வேணும்னு ஏன் முதலமைச்சர் கேட்கல? ரெண்டாவது, அடிஷ்னல் சார்ஜாக இதை கேரளாவுக்கு கொடுக்கறத பற்றி முதலமைச்சருக்கு மகிழ்ச்சியா, வருத்தமா, அதிருப்தியா அல்லது எந்த கருத்துமே இல்லையா? அவர் ஒரு ஸ்டான்ச் ஆர்எஸ்எஸ் பர்சன், அங்கேருந்து அந்த பேக்ரவுண்ட் 100%. ஏங்க இந்த கவர்மெண்ட்டில் எல்லாமே ஆர்எஸ்எஸ் பர்சனுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா யாருமே உங்களுக்கு வர முடியாது. நோபடி யூ வில் நாட் கெட் எனி கவர்னர். அதனால் அது காரணம் கிடையாது. அண்ட் ஆர்எஸ்எஸ் இஸ் நாட் அ ப்ரொஸ்கிரைப்டு ஆர்கனைசேஷன். அதனால் ஒருத்தனை ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்கிறது மூலமாக லீகலாக நீ எதுவும் சாதிக்க போகிறது கிடையாது. ஸோ அது வந்து அறத பழசலான ஒரு வாதம். அது நோபடி வில் எஸ்கேப். ஓப்பனாக இந்த பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் எல்லாரும் நாங்கள் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லும்போது, அண்ட் ஆர்எஸ்எஸ் சின்ஸ் இட்ஸ் நாட் அ ப்ரொஸ்கிரைப்டு ஆர்கனைசேஷன், நீ வந்து லீகலாக பேசும்போது அதை நீ பேச முடியாது, ஆர்எஸ்எஸ்ன்னு நீ சொல்ல முடியாது. இல்லை, இவங்க பொலிட்டிக்கலி அதை எதிர்த்து நாங்கள் தானே நிற்கிறோன்னு பேசுறதுனால நான் சொல்ல, அவ்வளோதான். இட் இஸ் நாட் அ ப்ரொஸ்கிரைப்டு ஆர்கனைசேஷன். நான் பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிற மாதிரி அவன் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லிக்கிறான், அவ்வளோதான். அது ரெண்டும் ஒன்று தான். இன்றைக்கி நீ மெரிட் ஸ்கூலில் போவாத. இட்ஸ் நாட் அ ப்ரொஸ்கிரைப்டு ஆர்கனைசேஷன். அதோட நிறுத்திக்கணும். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டை கன்சல்ட் பண்ணாமல் கவர்னரை போடுறதுல உங்களுக்கு பிரச்சனையா இல்லையா? வெரி சிம்பிள் கொஸ்டின். வை சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் இஸ் கீப்பிங் குவைட்? நீங்கள் மம்தா ரியாக்ட் பண்ணிட்டாங்க. சீஃப் மினிஸ்டருக்கு ஹோம் மினிஸ்டர் ஃபோனில் சொல்லிட்டாரு. ரவியை மாற்றுறதுல உங்களுக்கு ஆப்வியஸ்லி ஆட்சேபனை இருக்க போகிறது கிடையாது. ரவிக்காக நீங்கள் ஒன்றும் வெள்ளை கொடி பிடிக்க போகிறதோ, ரவி வேணும்னு நீங்கள் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் ஆல்டர்னேட்டிவாக த சாய்ஸ் ஆஃப் த கவர்னர், நெக்ஸ்ட் கவர்னர், ஏன் ஃபுல் டைம் கவர்னரை நீ போடலை? ரெண்டாவது வந்து அடிஷ்னல் சார்ஜாக ஒரு கேரளா கவர்னர் ஹூ இஸ் ஆல்சோ எ நோட்டோரியஸ் கேரக்டர், அதை போட்டதை பற்றி உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா? ஏன் எந்த ரியாக்ஷனும் இல்லை? சரி, இந்த மூவுக்கு, ரவியை மாற்றின மூவுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லைன்றது, ப்ளஸ் ரவியோட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லைன்றதை முதலமைச்சர் தரப்பிலிருந்து, தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது?
ரொம்ப முக்கியமான ஒரு இடம். மம்தா பானர்ஜி இன்னைக்கு தர்ணா உட்காந்துருக்குறாங்க எலெக்ஷன் கமிஷனருக்கு எதிராக, எஸ்ஐஆருக்கு எதிராக. இன்னும் 2 நாள் எலெக்ஷன் கமிஷனர் போக போகிறார். அது எப்படி போகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அங்கே ஷேப் அப் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் போஸ்ட் எலெக்ஷன் சினாரியோவில் ஹங்கு வந்தால் இங்கே தமிழ்நாட்டில் எய்தர் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே பிஜேபி கூட டேர்ம்ஸ்குள்ளே வரலன்னா, கவர்னர் சசிகலா வரும்போது காணாமல் மகாராஷ்டிராவுக்கு போனார்ல, அந்த மாதிரி ஒரு கேம் ப்ளே பண்ணலாம்னு ஒரு எண்ணம் இருக்கா? நிச்சயமாக இருக்கும். அதெல்லாம் இங்கே ஹங்கு வருமா வராதான் நமக்கு தெரியாது. 4 கார்னர் ஃபைட்ஸில் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே, எனக்கு அதில் சந்தேகமே இல்லை. அதாவது எப்படியாவது அவங்க அலையன்ஸ் அட்லீஸ்ட் செயல் த்ரூ, தனியாக திமுக இல்லாட்டி திமுகவுக்கே 118 வர வாய்ப்புகள் அதிகம், நான் மறுக்கவில்லை. ஒருவேளை அதில் குறை வந்ததுன்னா அவங்க அலையன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மேஜிக் மார்க்கை கிராஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட்டை வந்து டிஎம்கே ஆன் இட்ஸ் ஓன் ஆர் வித் அலைஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒருவேளை எப்பவுமே நம்ம நினைப்பதுக்கு எதிராகவும் ஒரு விஷயம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி ஒருவேளை போச்சுன்னா டெஃபினட்டாக பிஜேபி அதில் விளையாடும். 100% அதில் விளையாடுவாங்க. அதில் யாதொரு சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். இன் கேஸ் ஆஃப் ஹங் அசம்பிளி சிம்பிள் மெஜாரிட்டி திமுகவுக்கு வராமல் இழுபறியில் போகுது, சம் சார்ட் ஆஃப் ஒரு இன்ஸ்டெபிலிட்டி டெவலப் ஆகுது அப்படின்னா there is a need for post election alliances. ஏதோ ஒன்று நடக்குது, 118 வரல, கூட்டணியெல்லாம் சேர்ந்து வந்து 125 வருது, அவங்களுக்கு 109 வருது அப்படின்னும் போது இதுலேருந்து ஜம்ப் பண்ணுறான், அங்கேருந்து ஜம்ப் பண்ணுறான், சம் சார்ட் ஆஃப் சினாரியோ டெவலப்ஸ். இல்லை உங்களுக்கு வந்து டிஎம்கேக்கு வந்து இப்போ சிம்பிள் மெஜாரிட்டி டிஎம்கேக்கு வந்து டிஎம்கே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வருது, பட் அலையன்ஸ் ஃபால் ஷார்ட். அப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து என்டிஏ அவங்களுக்கு வந்து ஒரு 10 சீட் அவங்க எல்லாருக்கும் சேர்ந்து கூட வருது, விஜய் ஏதோ ஒரு 10 சீட்டு வருது. சம் சார்ட் ஆஃப் அ பொலிட்டிக்கல் சன்னிங் ஆர் இன்ஸ்டபிலிட்டி வரும்போது கவர்னர் இஸ் த கீ பர்சன். அதில் வெவ்வேறு விதமான ஆர்குமெண்ட்ஸை முன் வைக்கலாம். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் கூப்பிடணும்னு சொல்லலாம், அவசியம் கிடையாது. அலையன்ஸ் வந்து அவங்களுக்கு தான் வந்து இதுவாக இருக்குது, ஏன்னா வந்து அவங்க ப்ரீபோல் அலையன்ஸ் அப்படியும் ஆர்கியூ பண்ணலாம். மகாராஷ்டிராவில் செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு ஃபட்னாவிஸை கூப்பிட்டு விடிய காலையில் 5 மணிக்கு பண்ண மாதிரி வந்து அது மாதிரி என்ன வேணால் கவர்னர் பண்ணலாம், ப்ளே பண்ண முடியும். அந்த மாதிரியான சினாரியோவில் வந்து கவர்னர் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ இந்த ரன் அப் டு த எலெக்ஷன், நீங்கள் எலெக்ஷனுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு 10 நாளைக்கு முன்னால் கீ ஸ்டேட்ஸில் பிஜேபி அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்ஸில் பிஜேபிக்கு ஸ்டேக்ஸ் அதிகமாக இருக்கிற ஸ்டேட்ஸில் நீங்கள் போய் வந்து கவர்னர்ஸை கையை வைக்கிறீங்கன்னா போஸ்ட் எலக்ட்ரல் சினாரியோவில் வந்து யூஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங், அங்கே விளையாடணும்னு நீங்கள் பார்க்குறீங்க, டெஃபினட்டாக பார்க்குறீங்க. டார்கெட் தமிழ்நாடு கிடையாது, பெங்கால். இன்ஃபேக்ட் ஒரே நேரத்தில் தே வாண்ட் ஓப்பன் 2 fronts இந்த வாரில். அவங்க தமிழ்நாடு விட்டுருவாங்க எனக்கு தெரிஞ்சு. அவங்க டார்கெட்டில் தமிழ்நாடு இல்லை. ஏன்னா நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி மம்தா இந்தியா அலைன்ஸ்குள்ளே இல்லை, அவங்க தனியாக நின்று தான் வாங்கினாங்க. ஷீ இஸ் இன் அ பொசிஷன் டு நாட் காங்கிரஸோ சிபிஎம்மோட சேர்ற இடத்துல அவங்க இல்லை. அது பிஜேபிக்கு விருப்பமான ஒன்று தான். ரெண்டாவது, எல்லா பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டியையும் கேபிட்டலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பொசிஷனில் பெங்காலில் வந்து பிஜேபி இருக்குது, தமிழ்நாட்டில் 0 டைரக்ட் கல்டிவேஷன். ஆமாம், தமிழ்நாட்டில் சைபருக்கு மேலே ஒரு 3-4 இருக்கலாம், அங்கே வந்து அவங்களுக்கு 30%க்கு மேலே இருக்குது ஓட்டு. இன் கேஸ் ஆஃப் மம்தா ஃபால்ஸ்னால் இட்ஸ் பிஜேபி விச் இஸ் கோயிங் டு ஃபார்ம் த கவர்மெண்ட், சந்தேகமே கிடையாது. அதனால் அவங்க கவர்னம் பூரா பெங்காலில் தான் இருக்க ஒழிய தமிழ்நாட்டில் கிடையாது. இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இங்கே வந்து தமிழ்நாடோ அல்லது கேரளாவோ கேரளாவோ கூட இப்போ உங்களுக்கு அதில் எந்த அளவுக்கு ஹோப்ஸ் இருக்குன்னு தெரியல. போஸ்ட் எலக்டோரல் சினாரியோவில் தமிழ்நாட்டில் பைசான்ஸ் ஏடிஎம்கேவே வந்தாலும் கூட கவர்னர் கூப்பிடணுங்கிற அந்த ஒரு கீ இடத்தை அவங்க கையில் எடுத்துக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியது. எதர் ஏடிஎம்கே ஆர் டிஎம்கே யார் வந்தாலுமே எனி டைப் ஆஃப் இன்ஸ்டபிலிட்டி கவர்னர் விளையாடுவார், 100% விளையாடுவார். எடப்பாடியை வந்து கையை முறுக்குவாங்க, என்டிஏ கவர்மெண்ட் இருக்கணுவாங்க, கம்பல்சரி 4 மந்திரி இருந்தால் தான் நான் கூப்பிடுவேன், இல்லை டிஎம்கே கூப்பிட்டுருவானுவான். ஸோ இப்போ இவங்க 2 பேருமே வந்து இவங்களை கூப்பிட்றதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருமே வந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு எந்த எல்லைக்கும் போவாங்க, எந்த காம்ப்ரமைஸுக்கும் போவாங்க. அதில் டிஎம்கே வந்து பொலிட்டிக்கலி ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்குது, ஏடிஎம்கே அந்த கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இல்லை. எடப்பாடி இஸ் அட் த மெர்சி ஆஃப் பிஜேபி தான். ஸோ எனி இன்ஸ்டபிலிட்டி வந்து லிட்டில் பிட் ஃபேவர் ஆஃப் ரிசல்ட் ஃபார் ஏடிஎம்கே, பட் ஆன் இட்ஸ் ஓன் தே கேனாட் ஃபார்ம் த கவர்மெண்ட்னா கண்டிப்பாக வந்து ஏடிஎம்கே வில் பி அண்டர் ட்ரெமெண்டஸ் ப்ரெஷர் டு அக்காமடேட் பிஜேபி ஆஸ் அ என்டிஏ கவர்மெண்ட். பட் அப்படி இல்லை, டிஎம்கேக்கு தான் கொஞ்சம் சாதகமாக போகுதுன்னா, கிளியர் மேண்டேட் இல்லைன்னா டிஎம்கேக்கு குறைச்சல் அதிகமாகும். 118 வாங்கிட்டாருன்னா பிரச்சனை இல்லை, அல்லது வந்து 110 வாங்கி அவங்க அலையன்ஸ்லாம் சேர்ந்து ஒரு 135 வரைக்கும் வந்துட்டாங்கன்னா கூட தே மே ஸ்கிராப் த்ரூ உட்காந்துருவாங்க.
பட் ரொம்ப 100 கீழெல்லாம் போகுது. டிஎம்கே ஆன் இட்ஸ் ஓன் 100 கீழே போகுது. அலையன்ஸ்லாம் சேர்த்து ஒரு 110 தான் வருது, அல்லது 115. அவங்க எல்லாம் சேர்த்து அவங்க ஒரு 115. அப்படின்னா இந்த இட் வில் பி ஆயிரம் காயிரம் தான். கவர்னர் வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக திமுகவை கூப்பிட மாட்டார். அந்த பாசிபிலிட்டியாக இருக்குன்றது தெரிஞ்சு தான் அவங்க வந்து 160 170 சீட்டு கண்டெஸ்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு. கவர்னர்ஸை மாற்றுறதுன்றது ரிசல்ட்ஸுக்கு பிறகு இன்ஸ்டெபிலிட்டி வந்ததுன்னா ப்ளே பண்ணுறதுக்கு தான் மாற்றுறாங்கன்றதில் சந்தேகமே கிடையாது. அகெயின் நான் சொல்கிறேன், நான் எல்லாரும் ஆர்.என். ரவியை பெங்காலுக்கு மாற்றினதை பற்றியும் மம்தாவோட ரியாக்ஷனை பற்றியும் பேசுகிறாங்க. ஆர்.என். ரவியை மாற்றினதில் திமுக வந்து அதிகாரப்பூர்வமாக ரியாக்ட் பண்ணலை. வில்சனோட ரியாக்ஷன்லாம் விடுங்க, அதை திமுக வரவேற்காதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் அடிஷ்னல் சார்ஜாக கேரளா கவர்னருக்கு கொடுத்ததை எந்த ரியாக்ஷனும் இல்லாமல், அதாவது நாட் ஒன்லி ஃபார் ஷிஃப்டிங் ஆர்.என். ரவி but also for not appointing a full-fledged governor and also putting the state under additional charge of a Kerala governor. For all these things, there is a nil reaction from Chief Minister Stalin. This is surprising. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? ஸோ அங்கே வந்து டிஎம்கே வந்து இதில் வந்து ஒரு மாதிரியான எப்படி சொல்கிறது, ஒரு லேக் ஆஃப் கிளாரிட்டி பொசிஷனில் தான் இருக்காங்களோ என்ற சந்தேகம் எழுவது இயல்பானது. அதற்கு காரணம் அந்த 22 இன் லோக்சபாவும் ப்ளஸ் எஸ் இல்லை. இதை இன்னொரு பாயிண்ட் எப்படின்னா, ரவியை ஷிஃப்ட் பண்ணதை மட்டுமே பார்க்கும்போது, இன்சார்ஜாக ஒருத்தர் போட்டிருக்காங்க, அதை விடுங்க, அது அடிஷ்னல், இது வந்து டெம்பரரி. ரவியை ஷிஃப்ட் பண்ணது, வாஸ் இட் அ ப்ரைஸ் ஃப்ரம் பிஜேபி டு டிஎம்கே டு கூல் டவுன் த டெம்பர்ஸ்? வாஸ் இட் அன் ஆலிவ் பிரான்ச் கிராண்டட் பை நரேந்திர மோடி, பிரைம் மினிஸ்டர் மோடி டு ஸ்டாலின்? ரவியை மாற்றினது மட்டும் பாருங்கள். அடுத்து என்ன போட்டாங்க, அடிஷ்னல் சார்ஜ் போடலை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடிஷ்னல் சார்ஜ் போட்டான்றது ஃபுல் டைம் கவர்னரை போடாமல் இருக்கிறதுன்றது ஸ்டாலினுக்கு ஒரு 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 ஆஃபர். ஸோ ஆர்.என். ரவியை மாற்றினது இட்ஸ் அ கிஃப்ட் டு தமிழ்நாடு. இவங்க என்ன தான் பாஸ்டரிங் பண்ணாங்கன்னாலும், எங்களுக்கு ரவி வேணும், அண்ணாமலை வேணும், இப்படிலாம் இவங்க பேசினாங்கனாலும், மேபி அவங்க இருந்து டிஎம்கே ஸ்கோர் பண்ண வேண்டாங்கிற ஒரு இடமும் இருக்கான்னு. இல்லை, அது கிடையாது. என்ன தான் இவங்க வெளியில் பாஸ்டரிங் கொடுத்தாங்கனாலும் ரவி போகிறது பிஜேபிக்கு ஒரு ரிலீஃப், டிஎம்கேக்கு ஒரு ரிலீஃப். ஸோ இட்ஸ் அ கிஃப்ட், இட்ஸ் அன் ஆலிவ் பிரான்ச் கிராண்டட் பை மோடி. அதை தான் நம்ம வந்து அந்த சைலன்ஸ் அப்படி தான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ரவி என்ன தான் இவங்களுக்கு திமுக சார்பாக இருக்காங்கன்னு இவங்க வெளியில் பேசினாங்கன்னாலும், ஆர்.என். ரவியை மாற்றினதுன்றது டிஎம்கேக்கு ஒரு ரிலீஃப். புதுசாக ஒரு கவர்னரை வந்து இவங்க வந்து அது வந்து உங்களுக்கு வந்து மேபி இந்த சக்ஸஸர்ஸ் வந்து இந்த கேரளா கவர்னர் ஒரு பேர் மறந்துச்சு, அஜய் பல்லா, அர்லேக்கர் அண்ட் அஜய் பல்லா, ரெண்டு பேருமே வந்து தேர் ஆல்சோ வந்து வெரி டஃப் கைஸ். அதாவது இது வந்து அதாவது வந்து நோன் டெவில் இஸ் பெட்டர் தான் அன்னோன் ஏஞ்சல்ன்ற மாதிரி. அப்படி போய் மாட்டிச்சுன்னா திமுக இன்னும் டேஞ்சர் அது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், நான் ஒய் டிஎம்கே இஸ் சீஃப் மினிஸ்டர் இஸ் சைலண்ட். உங்களுக்கு வந்து ரவி ஷிஃப்டிங் ஆஃப் ரவி இஸ் டெஃபினெட்லி அ பொனன்ஸா ஃபார் டிஎம்கே இந்த ரன் அப் டு த எலெக்ஷன்ஸ். பட் தேர் நாட் கீப்பிங், பட் தேர் கீப்பிங் குவைட். ஒய் தேர் கீப்பிங் குவைட்? இந்த இடத்துல எலெக்ஷனுக்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் ஒரு கேம் ஆடுற சூழல் வந்தால்ங்கிற சாய்ஸ் எடுக்கிறாங்க. ஆனால் எம்சிசி இருக்கும்போதே மேற்கு வங்கத்தில் தே ஹாவ் சம்திங் டு சார்ட் ஓவர், அதை மேனேஜ் பண்ண ஆர்.என். ரவியை கொண்டு போயிருக்காங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கா? பெங்கால் some mischief they are attempting in Bengal during MCC அதில் சந்தேகமே இல்லை. அப்போ அந்த சார் இந்த எலெக்ஷன் வந்து அவங்க டார்கெட் ஃபுல்லாக பிஜேபியோட டார்கெட் வெஸ்ட் பெங்கால், ஆர்எஸ்எஸோட டார்கெட் அசாம், தமிழ்நாடும் கேரளாவும் ரேடார்லேயே இல்லை. பாண்டிச்சேரி சின்ன ஸ்டேட். டிஎம்கே இஸ் அ பிளஸ்டு பார்ட்டி. இந்த எலெக்ஷனில் மோடியோட டார்கெட் தமிழ்நாடு இல்லை, அமித்ஷாவோட டார்கெட் தமிழ்நாடு இல்லை. அவங்க இவங்களை கண்டுக்க போகிறதே கிடையாது. முடிஞ்சா நீ ஜெயிச்சுக்கோ, அந்த லெவலுக்கு போயிட்டாங்க அவங்க வந்து. பெங்கால் டெஃபினட்டாக, ஏன்னா மோடி என்ன பேசினார், நவம்பர் 10 பிஆர் ரிசல்ட் வந்து அன்னைக்கு, மா கங்கா ஃப்ளோஸ் த்ரூ பாட்னா டு பश्चिम பெங்கால்னர். மேற்கு வங்க அம்மா கங்கை அன்னை கங்கா மாதா பட்னா வழியாக மேற்கு வங்கத்துக்கு ஓடுகிறாள்னாரு. அடுத்த டார்கெட் பெங்கால். இது அவங்க எந்த சந்தேகமும் வேணாம். அண்ட் தே ஹேவ் ஃபேர் சான்சஸ், அதுலேயே சந்தேகம் இல்லை. இங்கே அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது இங்கே. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா வந்து ப்ரீபோல் ஆப்ரேஷன்ஸில் வந்து இது ரவியை மாற்றினதுன்றது திமுக கவர்மெண்ட்டு கொடுக்குற ஒரு ஆலிவ் பிரான்ச்சாக கூட இருக்கலாம். அப்போ மோர் தென் காங்கிரஸ் ஏடிஎம்கே டு ஹேவ் கொஞ்சம் கேல்குலேட்டட் மூவான்னு இதை பார்க்க வேண்டியிருக்கா? அவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே கவலையே இல்லை. பார்ட்டி ஷாம்பிள்ஸு எல்லாரையும் வெளியில் துரத்திட்டு இருக்காரு. அதிகாரம் கையில் இருக்க, வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ள,
மு.க. ஸ்டாலினும் எல்லாரையும் சேர்த்துக்கிறாரு, எல்லாரையும் அரவணைச்சு சேர்த்துக்கிறாரு. ஆனால் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு எல்லா தேர்தலையும் தோல்வி அடைந்த கட்சியை உடஞ்சி சின்ன பின்னமாக கிடக்குது. இந்த நேரத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி யாரையும் சேர்த்துக்காமல் வரவங்களையும் வெளியில் துரத்தி விட்டுக்கிட்டு இருக்காருன்னா இதுக்கு ரிசல்ட்ஸ் ஆர் ஃபார்கான் கன்க்ளூஷனுங்க. அதில் எந்த சந்தேகம், மேபி இட்ஸ் அ டிஎம்கே எலெக்ஷன், லேண்ட்ஸ்லைட் வந்தால் கூட ஆச்சரியம் இல்லை, அப்படி தான் தோணுது எனக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு நிறைய கேள்வி சார். இதில் கவர்னருங்கிற அந்த கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் அது சார்ந்த விஷயங்கள் பேசணும். இதில் நீங்கள் நவம்பர் 20 நிதிஷ் பொறுப்பேற்ற போது சொன்னீங்க 6 மாதம் இருந்தாலே ஜாஸ்தின்னு. பட் 3.5 months அவர் மாற்றப்படுகிறார். அதை ஒரு ஒப்பீனியனா எடுத்து பேரலல் லைனை ஏடிஎம்கேக்கு பார்த்து யூ ஷுட் பி கொஞ்சம் பார்த்து அலர்ட் ஆகிக்கோங்கிற மாதிரி பல தரப்பில் இருந்தும் அப்படி ஒரு பார்வையை வைக்கிறாங்க. அது அப்படி தானா? அது ஓவரால் நிதிஷ்னுக்கு பிறகு ஜேடியு இப்போ கம்ப்ளீட்டாக பிஜேபி டேக் ஓவர் பண்ணிருச்சிங்கிற ஒரு சூழலுக்கு வந்ததாகவும் அதை பார்க்கலாமா? 100%. இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் டைம். எப்போ விழுங்குவாங்க, எப்படி விழுவாங்கன்றதான் கேள்வி. ஒழிய விழுங்குவாங்களான்றதுக்கு ஃபார்கான் கன்க்ளூஷன். அதான் பாலிடிக்ஸ். இதில் ஒப்பாரி வைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. சிவசேனாவை விழுங்கினாங்க 31 வருஷத்துக்கு முன்னால் 95 ஃபஸ்ட்டு மகாராஷ்டிராவில் சிவசேனா கவர்மெண்ட் தான் வந்தது. முரளி மனோகர் ஜோஷி தான் சீஃப் மினிஸ்டர், டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் தான் பிஜேபி. அங்கே பிஜேபிக்கு ஃபுட்ஹோல்டே கிடையாது, ஃபுட்ஹோல்டே சுத்தமாக கிடையாது. தென்னிந்தியர்களுக்கு எதிராக ஆரம்பித்த சிவசேனா பிஜேபியோட சகவாசம் வச்சு முஸ்லீம்ஸுகளுக்கு எதிராக திரும்ப ஆரம்பித்தான். அங்கே சிவசேனா தான் வந்து கவர்மெண்ட். அதுக்கு பிறகு 2012 பால் தாக்கரே இறந்த பிறகு சிவசேனாவை பிஜேபி கபலீகரம் பண்ண ஆரம்பித்தது. ராஜ்தீப் சர்தேசாய் அடிக்கடி சொல்லுவார், இப்போ மறைந்த பிரமோத் மகாஜன் உயிரோடு இருக்கும்போது தன்னிடம் சொன்னதாக, ஆஃப்டர் த டெத் ஆஃப் பாபா சாஹேப் தாதா இவர் பால் தாக்கரே வி வில் கேப்சர் சிவசேனா. அதான் நடந்திருக்கு ஆக்சுவலாக. அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து நிதிஷ்க்கு நடந்திருக்கு. ஏடிஎம்கேக்கு அவ்வளோ சீக்கிரம் நடக்காது, நாட்பட நடக்கும், உடனேலாம் நடக்காது. பட் உறவு வச்ச கட்சிகளெல்லாம் அது விழுங்குன்றது உண்மை. அந்த கட்சிகள் வந்து சுயத்தன்மை உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா தாக்கு பிடிப்பாங்க. இப்போ தெலுங்கு தேசத்தை விழுங்க முடியாது, கண்டிப்பாக விழுங்க முடியாது. அகாலிதளில் விழுங்க முடியாது. அந்த மாதிரி வந்து சில பார்ட்டிஸ் இருக்குது. நிதிஷ்க்கு வயசாகிடுச்சு. நிதிஷ் மட்டும் இதில் இருந்திருந்தாருன்னா, லாலுவோடு இருந்திருந்தாருன்னா நிலைமை வேறு. பட் லாலுவோடு இருக்க முடியாது, ஒரு உரையில் 2 கத்தி இருக்க முடியாது. அந்த ஜேபியோட ஜெயபிரகாஷ் நாராயணோட 50 வருஷத்துக்கு முன்னால் இருந்த 3 பெரிய லீடர்ஸும் இன்றைக்கி வந்து வேனிஷ்டு. லாலு லாஸ்ட் லெக் ஆஃப் லைஃப், பாஸ்வான் இறந்துட்டார். இவர் வந்து இன்றைக்கி நிதிஷ் வந்து ஸ்வாலோடு பை பிஜேபி. ஆஃப்டர் ஆல் எவ்ரி திங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வாங்குவான். இது வந்து அவன் நிதிஷோட பாப்புலாரிட்டியை வச்சு ஜெயித்தாங்க. எல்லாருக்கும் தெரியும். அது நம்ம இந்த அரங்கத்திலே பேசியிருக்கோம். மேக்ஸிமம் 6 monthsன்னு 5 monthsலேயே வருது. பட் we don't expect that அவர் ராஜ்யசபாவுக்கு போவார்னு எதிர்பார்க்கல. அதாவது இது கவனிக்க வேண்டிய விஷயம். ஜேடியோட ஹர்வன்ஸ்க்கு பதவி முடியுது, டெபுட்டி சேர்பர்சன் ஆஃப் ராஜ்யசபா. டெப்டி சேர்பர்சன் கொடுப்பாங்களான்னு கூட நமக்கு தெரியாது, கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அதை விட முக்கியமானது என்னென்னா வந்து ஸ்டேட் பாலிட்டிக்ஸ்லேருந்து அவரை லிஃப்ட் பண்ணிடுறாரு. அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். ஸ்டேட் பாலிட்டிக்ஸ்லேயே அவரை வந்து ஒரு மாதிரி வந்து ஆலோசனை குழு தலைவர் சோனியா காந்திக்கு இருந்த மாதிரி வந்து அட்வைசரி கமிட்டி சேர்மன் ஃபார் த கவர்மெண்ட், பீகார் கவர்மெண்ட் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தா கூட வந்து அவரோட ரூட்ஸ் இன் பீகார் பாலிட்டிக்ஸ் வில் கண்டினியூ. அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும். ஹி ஹேஸ் டு பி லிஃப்டட் கம்ப்ளீட்லி ஃப்ரம் ஸ்டேட் பாலிட்டிக்ஸ். அது 6 வருஷமே ராஜ்யசபா எம்பி தான். அண்ட் இஸ் கெட்டிங் ஓல்டு, அதனால் வந்து இனிமேல் அவருக்கு ஸ்டேட் பாலிட்டிக்ஸில் எந்த வேலையும் இல்லை. இட்ஸ் பிஜேபிஸ் மூவ். அது எனக்கு தெரிஞ்சு இதில் ஒப்பாரி வைக்கிறாங்க நிறைய பேர். எனக்கு இது புரிய மாட்டேங்குது. திஸ் இஸ் பாலிட்டிக்ஸ். பீப்புள் ஹவ் voted ஃபார் நிதிஷ் அண்ட் பிஜேபி அலைன்ஸ். நிதிஷை விட பிஜேபிக்கு அங்கே மக்கள் அதிகமாக செல்வாக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ நிதிஷ் இல்லைன்னா அங்கே ஜெயிப்பானா, நாங்கள் பிஜேபி இல்லைன்னா நீ ஜெயிப்பியா? இதில் புலம்புறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆர்ட் ஆஃப் பாசிபிள்னு விபி சிங் சொன்னார்ல, அதுதான் அது. தன்னோட ஃபுட் பிரிண்ட்டை என்டையர் நார்த் இந்தியாவில் ஹிந்தி பெல்ட்டில் பீமாரு ஸ்டேட்ஸ் பை வாட் எவர் நேம் யூ கால் இட் வச்சிருந்த பிஜேபி, அதாவது போடு மீனோட ஒரு மீன் வருமளை காத்திருக்குமாம் கொக்குன்னுவாங்க. பீகாரில் அவங்க ஏற்கனவே சிஎம் இருக்கலாம், செய்யலை. 43 சீட்டு இருந்த நிதிஷ்குமாரை சிஎம் ஆக்கிட்டு 73 சீட்டு இருந்த பிஜேபி எதிர்கட்சியாக உட்காந்ததுக்கு 2 காரணம். ஒன்று, சுஷில்குமார் மோடி வந்துடக்கூடாது சிஎம்மாக, வந்துட்டார்னா தனக்கு சேலஞ்சராக வந்துடுவாருன்ற உயர்ந்த நோக்கத்தில் மோடி வந்து அதை அலோவ் பண்ணலை. 2வது, திஸ் நாட் த ரைட் டைம். இப்போ அதில் சுஷில்குமார் மோடி இறந்துட்டார், நிதிஷ் இஸ் த லாஸ்ட் லெக் ஆஃப் இஸ்
பொலிட்டிக்கல் கரியர் அண்ட் இஸ் ஹெல்த் இஸ் கோயிங் டவுன். அப்போ இது ஹை டைம் ஃபார் ஸ்ட்ரைக்கிங். அதை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. என்டையர் ஹிந்தி பெல்ட் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. இன்றைக்கி ஒரே ஒரு ஸ்டேட் மட்டும் 73 சீட்டு இருந்த தன்னோட கட்சி சிஎம் ஆக்காமல் 43 பேர் இருந்தவொடனே சிஎம் ஆக்குறான். இதெல்லாம் வந்து ஒரு உறுப்பினர் இருந்தால் அவனை கவுத்துட்டு தான் சிஎம்மாக உட்காந்துக்கிறவங்க. இது எப்படி பெருந்தன்மையாக விடலை, லாங் டேர்ம் கேம். அது இன்றைக்கி ஜெயிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக ஹிந்தி பெல்ட் பூரா உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், நாட் ஜார்க்கண்ட், இது உத்தராகண்ட், ஒடிசா, இந்த பக்கம் குஜராத். ஸோ அந்த பெல்ட் ஃபுல்லாக போயிடுச்சு அவங்க கண்ட்ரோல். ஒரே ஒரு ஸ்டேட் இருந்தது, இன்றைக்கி அதையும் ஸ்வாலோ பண்ணிட்டாங்க. இட்ஸ் அ லெசன் ஃபார் அப்போசிஷன் அண்ட் செக்யூலர் பார்ட்டிஸ். பிஜேபியை பார்த்து புலம்பிக்கணும், வயிற்றுல வாயில் அடிச்சுக்கணும், கதறதால. ஏன்னா நேற்று ஒப்பாரி ரொம்ப அதிகமாக இருக்குது. நிதிஷ் வந்து ராஜ்யசபா எம்பி ஆகிட்டு பிஜேபி சிஎம் ஆக போகுது. திஸ் இஸ் பாலிடிக்ஸ் யா. அண்ட் தே காட் 89 எம்எல்ஏஸ். நீ ஏன் புலம்புற? நீ எலக்ட்ரல் எரானால தோத்துட்டு எதுக்கு புலம்புறதால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அவன் ஜெயிச்சுட்டே தான் போக போகிறான். அப்புறம் நீ பண்ணும்போது உனக்கு இனிக்குது இல்லை? இதே அட்டுழியத்தை நீங்கள் பண்ணுறீங்களா அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்ஸில்? கொஞ்சமாக நஞ்சமாக ஆட்டம் ஆடினீங்க. உங்கள் டெப்டி சிஎம்ஸ்க்கும் சீஃப் மினிஸ்டர்ஸ்க்குமான முதல் என்பது பிரசித்தி. இப்போ எவ்வளோ தூரம் இருக்குது? இன்னொரு பக்கம் ஃபேமிலி பாலிடிக்ஸை வச்சு ஆடுறீங்க நீங்கள். அப்போ இவ்வளோத்தையும் நீ பண்ணிவிட்டு ஃபேமிலி பாலிடிக்ஸையும் கரப்ஷனையும் பிரேசனாக பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிஜேபி வளருதுன்னா நீ புலம்பினே இருக்க வேண்டியதான். பார்ப்போம் சார், இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது, பொலிட்டிக்கலி எவ்வளோ ஷார்ப்பாக இருக்க போகிறாங்க. அது பிஜேபி ஆலிஸாக இருந்தாலும் சரி, பிஜேபி எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எப்படி போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார்.